நெல்லையில் சமையல் சிலிண்டர் வெடித்து சிதறி வீடு தரைமட்டமான விபத்தில் சகோதர சகோதரி இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இவ்விபத்தில் ஜெனிபர் இன்ஃபென்ட்ராஜ் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினாலும் அவர்களது பள்ளி கல்லூரி சான்றிதழ்கள் அனைத்தும் தீக்கிரையாகின. அம்மா பாட்டி குடம் சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காங்க. நாங்க 2 பேரும் படிக்கிறதுனால ஒரு ரிலேஷன் வீட்ல இருந்தோம். நைட் 2:30 வெடிச்சிருச்சு. கேஸ் எப்படியோ வெடிச்சிருச்சு. தம்பியோட ரெக்கார்டும் என்னோட ரெக்கார்டு எல்லாமே 10th 12th எல்லா ரெக்கார்டும் சர்டிபிகேட் எரிஞ்சிருச்சு. இதனிடையே ஆரோக்கியமேரி வீட்டில் வெடித்த சிலிண்டர் புதியதாக வாங்கப்பட்டது. அதை பயன்படுத்தாத நிலையில் சிலிண்டர் தானாக வெடித்தது அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து நிகழாமல் தடுப்பது எப்படி? புதிய கருவி கண்டுபிடிப்பு. சிறப்பு செய்தி தொகுப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் என்பது பொதுவாக இல்லத்தரசிகளின் நண்பன். சில சமயம் விபத்துகள் காரணமாக அவையே வில்லனாகியும் விடுகின்றன. அத்தகைய அசம்பாவிதங்களை தடுக்க இப்போது ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது எத்தகைய கருவி? அதன் செயல்பாடு என்ன? செய்தியாளர் ராம் தரும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துற மின்சாரம் முதல் குளிர்சாதனம் பெட்டி வரை பாதுகாப்பு கருவி இருக்கு. ஆனால் அதிக விளைவும் அதிக சேதமும் ஏற்படுத்தக்கூடிய சிலிண்டருக்கு பாதுகாப்பு கருவி இருக்கா? சிலிண்டர் விபத்துகளை எவ்வாறு தடுக்கலாம் என்பது குறித்து பல்வேறு கேள்விக்கு நம்மிடையே பதிலளிக்க வந்திருக்கிறார் இந்த நிறுவனத்தின் மண்டல மேலாளர் திரு செந்திலிடம். அவரிடம் ஒரு சில கேள்வியை கேட்போம். வணக்கம் சார். பொதுவா இந்த சிலிண்டர் விபத்து எப்படி நடக்குது, அதுக்கான காரணங்கள் என்ன? சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 இடங்கள்ல மட்டும்தான் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் லீக் ஆகிறதுக்கும் விபத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்குது. சிலிண்டரோட மவுத்ல உள்ள வாஷர் இல்லாம இருந்ததுன்னா இந்த இடத்துல லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, ரெகுலேட்டர்ல எல்லாம் சொல்லுவாங்க இந்த இடத்துல லீக் ஆகுது சொல்லிட்டு, ஆனா ரெகுலேட்டர் பொறுத்த வரைக்கும் எங்க லீக் ஆகும்னா இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலதான் ரெகுலேட்டர்ல இருக்கலாம். இந்த டியூப்ல எங்க வேணாலும் லீக் இருக்கலாம். 4வது, அந்த ஸ்டவ்வோட ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, ஸ்டவ்வோட இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இதை சுத்தி லீக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4வது. 5வது, இந்த பர்னரோட நாசல் உள்ள அந்த இரும்பு கனெக்ஷன் வருது இல்லையா, இந்த 5 இடங்கள்ல மட்டும்தான் கேஸ் லீக் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. பொதுவா இந்த சிலிண்டர் விபத்துகள் எப்படி நடக்குது? நீங்க அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற இந்த கருவியின் மூலம் அதை எப்படி தடுக்க முடியும்? அதாவது சிலிண்டர் விபத்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேஸ் கசிவாகிற பட்சத்துல மட்டும்தான் சிலிண்டர் விபத்து நடக்குது. இந்த கசிவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்து நான் சொன்ன மாதிரியான இந்த 5 இடங்கள்ல வாய்ப்பு இருக்குது. சோ நம்மளோட இந்த பாதுகாப்பு கருவி அந்த சிலிண்டர்ல பொருத்தும் போது இந்த 5 இடங்கள்ல எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கசிவு வந்தாலும், கேஸ் கசிவு வந்தாலும் சிலிண்டர்ல இருக்கிற கேஸ் வெளியே வராம இந்த பாதுகாப்பு கருவி என்ன பண்ணிருதுன்னா சிலிண்டர்லயே கேஸை ஷட் ஆஃப் பண்ணிருது. சோ இதனால விபத்து நடக்கிறதுக்கு ஒன்ஸ் இதை பொருத்திட்டோம்னா சிலிண்டர் விபத்து நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கண்டிப்பா கிடையாது. இந்த சிலிண்டர்ல உள்ள பாதுகாப்பு கருவிக்காக நம்ம அதிகமா காசு ஒன்றும் செலவு பண்ண போறது கிடையாது. இது நீங்க 30 வருஷத்துக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம் உங்களோட சிலிண்டர்ல. இது ஒரு நாளைக்கு உங்களோட சிலிண்டர்ல இருந்து நீங்க உங்களோட நார்மல் ரெகுலேட்டர் பயன்படுத்தும் போது ₹2.80 இருந்து ₹4.60 வரைக்குமான கேஸை நீங்க வேஸ்ட் பண்றோம். சோ இதை பொருத்தும் போது அந்த வேஸ்டா போற கேஸ் எல்லாம் என்ன ஆகுது, சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு மிச்சம் தான் படுத்ததே தவிர அந்த மிச்சப்படுத்துற அந்த ₹4.50 காசுல இருந்து ஒரு நாளைக்கு வெறும் 14 காசு செலவு பண்ணீங்கன்னா போதும் உங்க வீட்டுல உள்ள சிலிண்டர் உங்களுக்கு 100% சேஃப்டி இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி கேஸ் தீரது விபத்துக்கெல்லாம் கடவுளை கூப்பிடக்கூடாது, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்கல்ல, இதுக்கு பேர் தான் கேஸ் சேஃப்டி டிவைஸ், எரிவாயு பாதுகாப்பு சாதனம். எந்த ஒரு தீ விபத்தும் ஏற்படாம நம்மள பாதுகாக்கும். இந்த கேஸ் சேஃப்டி டிவைஸ நம்ம நார்மல் ரெகுலேட்டர் மாதிரியே பிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெகுலேட்டரை இதுக்கு மேல பிக்ஸ் பண்ணணும். இப்போ மீட்டர் 0ல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம 2 நாபையும் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு இந்த மீட்டரை 2 தடவை பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ஸ்டவ்வுக்கு வெளியேறும். பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீட்டரை பார்த்தா இப்போ சிலிண்டர்ல எந்த அளவுக்கு கேஸ் இருக்குங்கறத உங்களுக்கு காட்டும். நார்மலா சிலிண்டர்ல இருந்து 640 பவுண்ட் பிரஷர் அளவுல கேஸ் வெளியேறுது. அத நமக்கு நார்மல் ரெகுலேட்டர் மூலமா 320 பவுண்டா ஸ்டவ்வுக்கு கேஸ் வெளியேத்துது. ஆனா நம்ம கேஸ் சேஃப்டி டிவைஸ் பிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 160 பவுண்ட்லயே குறைச்சு கேஸ் உங்களுக்கு வெளியேற்றி கொடுக்குது. இதன் மூலமா உங்களுக்கு 30 நாள் வரைக்கும் வரக்கூடிய கேஸ் 40 நாள் வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம நார்மலா ஸ்டவ் பத்த வச்சுட்டு அதுல பாலையோ இல்ல சாதத்தையோ வச்சுட்டு வெளியே போயிடுவோம். அப்ப பாத்தீங்கன்னா பால் பொங்கி ஸ்டவ் ஆஃப் ஆயிடும்.
இந்த மாதிரி ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுல இருந்து கேஸ் ஃபுல்லா வெளியேறி அதோட வாயு பாத்தீங்கன்னா காற்றை காட்டிலும் அதோட எடை அளவு அதிகமா இருக்கிறதுனால தரைப்பகுதி ஃபுல்லாவே அது ஸ்ப்ரெட் ஆயிடும். நீங்க வீட்டுக்குள்ள வந்து ஸ்விட்ச போட்டீங்கனாலோ இல்ல மறுபடியும் தீப்பெட்டியே பத்த வச்சீங்கனாலோ தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நம்மோட கேஸ் சேஃப்டி டிவைஸ யூஸ் பண்றது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்ல. இப்ப பாருங்க, நான் தீக்குச்சியை கொளுத்தி இந்த இடம் ஃபுல்லாவே காமிக்கிறேன். ஆனா எந்த ஒரு தீ விபத்துமே ஏற்படாது. இப்போ நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துல கொண்டு போகும்போதுதான் எரியும். பாத்தீங்களா, இதுதான் நம்ம கேஸ் சேஃப்டி டிவைஸோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி அடுப்புல பாத்திரத்தை வச்சிருக்கும் போது நம்ம வீட்டுல குழந்தைங்களை கவனிச்சிட்டு இருப்போம், இல்ல வேற ஏதாவது வேலையா இருப்போம். அந்த டைம்ல இந்த டியூப்ல பாத்தீங்கன்னா விரிசலோ ஓட்டையோ ஏற்பட்டுருச்சுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல கேஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆகி பெரிய தீ விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா நம்ம கேஸ் சேஃப்டி டிவைஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. இப்ப நீங்களே பாருங்க. பாத்தீங்களா, அவ்வளவுதான். இது ஆட்டோமேட்டிக்கா 5 to 10 மினிட்ஸ்ல நமக்கு இந்த டிவைஸ் ஃபுல்லா கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம வீட்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும் போது இந்த டியூப புடிச்சு இழுத்துட்டாலோ இல்ல திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது கட் ஆயிட்டாலோ பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டவ் ஆஃப் ஆகுறத நீங்க பாக்கலாம். பாத்தீங்களா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க மீட்டர் முள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 எண்ட் பாயிண்ட் வந்தாச்சு. இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நார்மலா இந்த டியூப் கட் ஆயிருக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி டியூப் கட் ஆன உடனே கேஸ் லீக் ஆயிருக்கும். இப்ப வந்து நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதோ உங்க கண்ணு முன்னாடிதான் நான் இந்த நெருப்ப காட்டுறேன். ஒண்ணுமே ஆகல. காரணம் உங்களுக்கே தெரியும், கேஸ் சேஃப்டி டிவைஸ். தேவையில்லாம கேஸ் லீக் ஆச்சுன்னா நம்ம டிவைஸ் எவ்வளவு சீக்கிரம் கட் ஆஃப் பண்ணுதுங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். பாத்தீங்கல்ல, அவ்வளவுதான். இவ்ளோ ஷார்ட் டைம்ல உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். இதையும் மீறி விபத்து ஏதாவது நடந்தா அதிகபட்சம் 2 கோடி வரைக்கும் காப்பீடு இருக்கு. 3 வருட உத்தரவாதம், 30 வருட ஆயுட்காலம். இதை விட என்னங்க பாதுகாப்பு வேணும்? GST, சமையல் அறையின் பாதுகாப்பு கவசம்.